சினிமா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தையே மொத்தமாக கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஒரு நடிகர் தான். இன்னைக்கு தமிழ் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லையும் கலக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன எப்பப்பாவது தான் தமிழ் பக்கம் வரீங்க, கொஞ்சம் அதிக வாட்டி தமிழ் பக்கம் வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் சந்தீப் கிஷன் அவர்களை மேடை கழைக்கிறோம். சந்தீப் அவர்களே, உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. சொன்ன சந்தீப் அவர்களே சந்தித்ததில் மகிழ்ச்சிலாம் ரொம்ப நான் எப்படிப்பட்ட ஒரு நடிகனா வரணும், இல்லை எப்படிப்பட்ட சினிமா பண்ணணும், இது எனக்கு யோசிக்கும் போது நான் சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாவோ இருந்தது செல்வராகவன் சாரும் தனுஷனாவும் தான். எனக்கு உண்மையாகவே பெரியார் தான் இருந்து அவர்னா ஒரு சின்ன டென்ஷன் இருந்து, அதே டைமில் நிறைய லவ் இருந்த பெரியார்னா தனுஷ்னா தான். லவ் யூனா வித் ஆல் மை ஹார்ட். நீங்கள் என் மேலே இந்த வருஷம் பேக் டு பேக்காக பயங்கரமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் நியாயத்தை பண்ணிடுவேன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. லவ் யூனா வித் ஆல் மை ஹார்ட். டிஜி தியாகராஜன் சார் எனக்கு ஆக்சுவலி மனசில் அங்கிள் தான். பட் சார் நான் நடிக்கணும்னு போய் யார்கிட்ட சொன்னாலும் எவனுமே நம்பலை. இவன் படிப்பை கட்டடிக்கு தான் நடிக்கணும்னு சொல்கிறான். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சாங்க, ஓவராக பண்ணுற, நடிக்கணும்னா கூட நமக்கு அந்த வயசுலாம் நடிப்பு இல்லைங்க, ஹீரோ தான் ஆகணும், நமக்கு தெரியாதுல்ல. எல்லாருமே சிரிச்சாங்க. சில பேர் நம்பினாங்க. முயற்சி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெய்த் வந்தது. பட் நான் ஹீரோவா இல்லை ஒரு நடிகனா இல்லை இவன் நல்லா வருவான்னு ஃபஸ்ட்டு நம்பி எனக்கும் ஒரு அட்வான்ஸ் செக்கை கொடுத்து என்னோட படம் ஆரம்பித்தது தியாகராஜன் சார் தான். சத்யஜோதியில் எங்கள் வீட்லேயே என்னை நம்பலை, ஆனால் என்னை ஃபஸ்ட்டு நம்புறது நீங்கள் சார். தேங்க்யூ. அர்ஜுன் இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இது நான் ஏன் அர்ஜுனை பற்றி ஸ்பெஷலாக இங்கே சொல்லணும்னா, தியாகராஜன் சார் சன் அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபிலிம். இது பயங்கரமாக இந்த படம் இப்படி வரணுன்றதுக்கான அவருக்கான ஒரு உழைப்பு, பயங்கரமான உழைப்பு. இதில் நடித்த எல்லாருக்கும் இல்லை இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொடுக்குற ஒரு சினிமாவாக தான் இருக்கும் நம்புகிறேன். அட் த சேம் டைம் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் நிறைய பெருமையை சேர்த்து வைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அருண் மாதேஸ்வரன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் படம் பண்ணோன்னு நினச்சோம். யார்கிட்ட போய் கதையை சொன்னாலும் ப்ரொடியூசர் சொன்னாலும் பயந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு இவர், எல்லாமே ரொம்ப வைலண்ட்டாக இருக்குன்ற ஜோனில். அண்ட் உண்மையாக சொல்கிறேன், அவர் நம்பலைன்னா, டிஜி சார் சப்போர்ட் பண்ணலன்னா, டுடே அருண் மாதேஸ்வரன் wouldn't have been here. And I'm so proud to say that as a friend I could be a part of this journey of yours in this film. இத்தனை பேரை ஹேண்டில் பண்ணி படம் எடுக்கிறது, it was such a blessing to be a part of this film, especially திலீப் சுப்பராயன். தேங்க்யூ பிரதர், லவ் யூ. எப்போலேருந்து சேர்ந்து வேலை பார்க்குறோம்னு நினச்சோம். இதான் முதல் வாட்டி நடந்தது. அவங்களோடலாம் காமெடி என்னென்னா, செட்டுக்கு வந்துடுவோம், வந்ததுக்கப்புறம் சடனாக யூஸ்வலாக எந்த சீன்னாலும் அருண் வந்து பிகினிங் டு எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னது இப்படி நடக்கும், இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு. இந்த ஆக்ஷன் சீன்னா மட்டும் கிட்டே வரமாட்டார். திலீப் சொல்லிட்டாரான்னு போயிடுவார். ஏன்னா அந்த மனுஷன் வச்சிருக்கிற பாம்பு, இங்கே ஒரு பாம்பு இருக்கும், இங்கே ஒரு பாம்பு இருக்கும், இங்கே ஒரு பாம்பு இருக்கும், அடியை எங்கே எடுத்து வச்சாலும் எங்கே வெடிக்குன்னே தெரியாது. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்து எந்த அடியும் படாமல் நாங்களாம் வெளியே வந்திருக்கோன்னா லவ் யூ ப்ரோ, உங்களால் தான். ஜிவி ப்ரோ எப்படிருந்தோ எனக்கு நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்க பாட்டோ இல்லை சும்மா டப்பிங் சொல்லும் போதே எனக்கு சப்கான்ஷியஸாக அவர் ஆர்ஆர் தான் கேட்டுட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அவரோட ஒரு இம்பாக்ட். தேங்க்யூ ஆல் தி டைம். யாரை பெரிய விட்டுருவேணும் டென்ஷனும் இருக்குது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக இன்னொருத்தரை பற்றி நான் சொல்ல வேண்டியது சிவராஜ்குமார் சார். அந்த மனசு தான் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையாகவே அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக எங்கள் சிவராஜ்குமார் சார் தான் பார்த்தது. எந்த ஒரு நாள்லையும் சரி அவர் யார், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்ன்ற ஒரு ஃபீலிங்கும் யாருக்கும் ஃபீல் பண்ண விடல. ஒரு குழந்தை மனசு உள்ள ராஜான்னு வாங்கல, அந்த மாதிரி தான் எங்களோட இருந்தார். அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் பீங் ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட் டு அஸ் த்ரூ தி ஃபிலிம். பிரியா ரொம்ப தங்கமான பொண்ணு, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. இன்னும் பேசும்போது எப்போ கலாய்க்கிறாங்க எப்போ நார்மலாக பேசுகிறாங்கன்னு புரியாது, அவ்வளோதான். இந்த படமாகவே எல்லாமே சேர்ந்து செஞ்ச ஒரு ரொம்ப ஆம்பிஷியஸ் முயற்சி, சினிமா மேலே இருக்கிற ஒரு பாசத்தோட ஒரு லவ்வோடு செஞ்ச படம் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜான் 12 பிடிக்கும்னு நம்புகிறேன். எஸ்பெஷலி சினிமா நேயர்களுக்கும் தனுஷனா ஃபேன்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொடுக்குற ஒரு படமாக இருக்கிற நம்பிக்கிட்டு லவ் யூ ஆல். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் ஒரு ஆக்டராக இஃப் யூ கேன் ஸ்டீல் ஒன் ரோல் ஆஃப் ஹிஸ், அந்த ரோல் பண்ணலான்னா அவருடைய படங்களில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அவர் படங்கள்லேருந்து திருடுறது ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க. அது திருப்பி மேட்ச் பண்ணணும், அவர் அடிச்ச மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். பட் பர்சனலாக ஒரு கதையாக நான் பயங்கரமாக ரிலேட் ஆனது விஐபி. ஏன்னா இங்கே இருக்கிற இளைஞருக்கு எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் நம்ப மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க, ஆனாலும் நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வேலையை பார்ப்போம்ல, அது உண்மையாக அந்த கடமை உண்மையாக செஞ்சப்போ அதுக்கான பலன் அடைகிறது ஒன்று. பட் ஒரு ஆக்டராக எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக லிட்ரலி போன வாரம் கூட 2 வாட்டி அப்பப்போ போட்டு பார்க்குற படம் புதுப்பேட்டை. ஃபார் ஷூர். லவ்லி. எனி டே. அது 2 கிளாசிக் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூ இன் கேப்டன் வில்லன். Let's welcome the most respectable TG Thiagarajan sir onto the stage.
சார். வணக்கம்மா. எல்லாரும் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. நான் முக்கியமாக ஒரு சில மேட்ரு மட்டும் பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட லைஃப் ஜேர்னியில் நான் சந்தித்த நான் அட்மையர் பண்ணி ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணவர் ரஜினிகாந்த். 1979-80 அவர் சந்தித்து இராணுவ வீரன் ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து சத்யா மூவிஸில் 5 படம் பண்ணோம். அது பாருங்கள், எங்களுக்கு ஒரு லக்கு. அடுத்தது நான் ரொம்ப ரசித்து அவரோட ரசிகனாக நான் நிறைய படங்களை அவரை பார்த்து பிரமித்து போனவன். அப்புறம் அவர் கூட என்னுடைய பையன் அர்ஜுன் மூலியமாக சந்திப்பு ஏற்பட்டு அவர் கூட இப்போ நாங்கள் 3 படம் பண்ணிட்டோம். அந்த 3 படத்தையும் பண்ணும்போது அவரோட கமிட்மெண்ட், அவரோட நடிப்பு திறன் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். நான் என்கிட்ட என்னோட சன் அர்ஜுன் சொன்னார், இது மாதிரி டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் ஸ்கிரிப்டை படித்தேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. நான் கூப்பிட்டு சொன்னேன்னு அர்ஜுன்கிட்ட, ரொம்ப நல்ல திறமையாக பண்ணியிருக்காரு, அவர் என்ன படம் பண்ணியிருக்காருன்னு கேட்கும் போது, இல்லைப்பா அவர் ஒரு ராக்கின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு பயங்கர இம்ப்ரெஸ் ஆச்சு. என்னென்னா இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிராஃப்டிங்காக இருக்குது இந்த பையன்கிட்ட, நிச்சயமாக இவருக்கு ஒரு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மைண்டுக்குள்ளே வச்சு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி நான் பாரத ராஜா சார் கூட ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், சார் ராக்கியில் இந்த டைரக்டர் பண்ணாரே எப்படி சார்னோடனே அவர் கொடுத்த முதல் சர்டிஃபிகேட்டே அந்த பையன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி திறமை கொண்டு பெருசாக வருவான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தனுஷ் சார்கிட்ட அப்ரோச் பண்ணி கேப்டன் மில்லர் பண்ணோம். படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அருண் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்ம் மேக்கர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நிச்சயமாக ஒரு ஆங்கில படத்துக்கு ஈக்குவலாக எடுத்திருக்காரு. அவர் கூட அமைந்த எல்லா டெக்னீஷியன்ஸும், ஏன்னா எல்லார் பற்றியும் பேசப்பட்டது, திலீப்பாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லா நடிகர்கள், விஜயா அவங்க விஜயம்மாவும் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு எங்களுக்கு எப்படி விஸ்வாசம் அமைஞ்சுதோ அதே மாதிரி கேப்டன் மில்லர் பெருசாக அமைஞ்சு. உங்களுடைய சேவை தமிழ் சினிமாவுக்கு எப்பவுமே தேவை. அண்ட் ஐம் ஷுர் கேப்டன் மில்லர் அண்ட் உங்களுடைய இந்த ஜெஸ்ட் அண்ட் எனர்ஜிக்காகவே இட் வில் பி அ பிளாக் பஸ்டர் ஃபிலிம். உங்களுக்குன்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட ஸ்பெஷல் கம்பெனியனும் வந்திருக்காங்க. ஹாய், என்னோட கிராண்ட் டாட்டர் கிமாயா மகாலட்சுமி. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் தென் ஒரே ஒரு மேட்டர் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் இவ்வளோ பெருசாக அமைஞ்சதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் தனுஷ் சாரோட கோஆப்ரேஷன். சிவண்ணா சார் பெருந்தன்மையோட ஒரு நல்ல ரோல் ஒத்துக்கிட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது எல்லாருமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. சந்தீப்போட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிச்சயமாக நான் ஜிவியோட பெரிய ரசிகன் ஆனது நான் அசுரன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் ஃபில்ம் நீங்கள் பிஜிஎத்தில் பெரிய லெவல் கொண்டு வரீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல்சோ மை ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் தி டைரக்டர்ஸ் டீம். அவங்கெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம மேடைக்கு அழைக்க போகிறவர் இசைக்கு தெய்வம் தந்த தெய்வ திருமகன் தான். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் நம்மளே தெரியாம நம்மளுடைய மனதை வருடி இருக்கு, கண்ணீரை லைட்டா தொடக்க வச்சிருக்காங்க. அந்த இசை அசுரனை மேடைக்கு அழைக்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஜிவி பிரகாஷ், the national award winning music director. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் நியூ இயருக்கு அப்புறமா மில்லரில் ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமாவும் இந்தியன் சினிமாவும் கண்டிப்பாக பெருமைப்படும். கேப்டன் மில்லர்ன்ற ஒரு படத்தை நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம ஊர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னு டெஃபினட்டாக பெருமைப்படுற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பயங்கரமாக உழைச்சிருக்கோம். 1001க்கு அப்புறம் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் சில மியூசிக்லாம் பிஜிஎம் படத்துக்கு
ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மில்லருக்கு வந்து எல்லாமே பிஜிஎம்ஸ் பண்ணி அதுக்கு ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு சத்யஜோதி, இப்படி ஒரு நல்ல படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக யூ வில் பி ப்ரௌட் ஆஃப் இட் சார். அண்ட் தேங்க்ஸ் டு அருண் மாதேஸ்வரன், such a great film maker. I am looking forward to all your films. தனுஷ் சார் பற்றி சொல்லணுன்னா, சின்ன பசங்களாம் நாங்கள் வந்து எங்கள் கெரியர்ஸ் ஆரம்பிக்கும் போது பொல்லாதவன் ஒரு படத்துலேருந்து ஆரம்பித்தோம். அப்போ வந்து எல்லாரையுமே வியந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு படம் வந்து அவார்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இந்த படம் கண்டிப்பாக உனக்கு மச்சான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவார், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவார்ட்லாம் கிடைக்காது, அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆடுகளம்னு ஒரு படம் பண்ணோம். மச்சான் கண்டிப்பாக இந்த படம் நீ நேஷ்னல் அவார்டு வாங்குவேன், நீ பாரேன் அப்படின்னு வந்து ரஷஸ் பார்க்கும்போது சொன்னேன். சரி நடந்தால் சந்தோஷம் அப்படின்னாரு. ஸோ ஆடுகளம்க்கு அப்புறம் இந்தியன் சினிமாவே திரும்பி பார்த்துச்சு இந்த டீமையும் தனுஷ் சாரையும். அதுக்கப்புறம் மயக்கம் என்னன்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறம் அசூரன் ஒரு படம் பண்ணோம். இப்போ கடைசியாக வாத்தின்னு ஒரு படம் பண்ணோம். அதுவும் தெலுங்குல ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. அந்த எண்ணமும் அந்த உழைப்பும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்டிங்க்கு வந்து சொல்லுவாங்க இது ஒரு ரெஃபரன்ஸ் இப்படி இருக்குன்னு. பொல்லாதவனப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. ஆடுகளம்க்கு அப்புறம் எல்லா ஆக்டர்ஸையுமே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. அசூரனில் ஒரு மாஸ்டர் பீஸை கிரியேட் பண்ணாரு பர்ஃபார்மன்ஸா. மில்லரில் வந்து சட்டில் பர்ஃபார்மன்ஸ்னால் இதோட விட ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியாது, அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு வெறி கொண்டு துப்பாக்கி வச்சு சுடுற சீன்ஸ் இருக்கும், அதை வந்து நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு முக்கியமான சீன் ஒன்று இருக்குது. நான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ அசூரனப்போ நான் பேசுவேன், இது செம்மையாக இருக்குது, இந்த தலப்பா ரொம்ப நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்புவேன். இந்த படத்தில் வந்து இந்த கதை சொல்லும்போது ஒரு முக்கியமான சீன், ஒரு கில்ட்டார ஒரு சீன் இருக்கும். அந்த கில்ட் வந்து இவ்வளோ அழகாக ஒரு ஆக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அந்த சீன் வந்து பார்க்கணும். உங்களுடைய ரிசப்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். படம் பாருங்கள். வி ஹவ் டன் so much of hard work. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஜிவி. நீங்களே ஒரு பியூட்டிஃபுல்லான லிஸ்ட்டு சொன்னீங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அது உங்கள் 2 பேர் காம்பினேஷனில் தான் கேட்க போகிறோம். ஓகே, பொல்லாதவன் உங்களோட ஃபேவரட் ட்ராக்? எனக்கு அந்த பைக் பிஜிஎம் அது இன்னி வரைக்கும் பல பசங்க வந்து அவங்க பைக்கில் வச்சுருக்காங்க. அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஒரு 17 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து. ஆனால் அந்த ஹார்ன் கேட்கும்போது நம்ம மியூசிக் கேட்குது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு சின்ன பையனாக இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. டெஃபினெட்லி that's so good. நெக்ஸ்ட் ஆடுகளம். ஆடுகளம் தான் எங்கள் 2 பேருக்குமே லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. அதில் வந்து நான் முதல்ல சினிமாவில் நான் மியூசிக் டைரக்டர் ஆகி நான் பாடலை. 10 படத்துக்கு அப்புறம் தான் நான் பாட்டு பாடினேன். அதில் யாத்தே யாத்தே தான் முதல்ல நான் பாடினேன் சிங்கரா. பாடி காட்டுங்க 2 வரி. மீன் கொத்திய போல நீ கொத்துற அடி வெள்ளாவி வச்சுத்தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு வளர்த்தாங்களா, நான் தலகாலு புரியாம தடுமாறி போனேனே யாத்தே யாத்தே ஓ யாத்தே யாத்தே யாத்தே. நெக்ஸ்ட் மயக்கம் என்ன. தனுஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் சாங் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் ஆன படம் மயக்கம் என்ன. பிறை தேடும் பாட்டு வந்து அவர் எழுதினாரு. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய் அன்பே நீவா. அசுரன். அசுரன்ல வந்து ரொம்ப மெமரபிள் என்னன்னா, அந்த படம் ரீ ரெக்கார்டிங் அப்போ தான் அந்த பாட்டு போட்டோம், அந்த வா அசுரா வா பாட்டு. ஸோ அது வந்து அவருடைய வாக்கை வச்சு நான் கம்போஸ் பண்ணேன். ஒரு பயங்கர பெரிய சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப பிளட்டாக இருக்குது, நம்ம வந்து ஒரு மியூசிக் போடலான்னே ஒரு வாக் வருவார், அந்த அருவாள் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த மியூசிக்கு.
தேங்க்யூ தேங்க்யூ Lovely, lovely. Thank you so much. so much, GV. A huge round of applause for GV Prakash. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கூரனாறு சாங். அந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த லிரிக் வீடியோ வரும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சாரும் சிவண்ணா சாரும் சூப்பராக ஆடி இருக்காங்க அந்த பாடலில். ஸோ அந்த பாடலை இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் விக்கி. பாறை மேல கோரனாரு மாதங்கமா நின்னாரு கோரனாரு எட்டூரு எல்லை தாண்டி கோரனாரு எக்காலம் தட்டினாரு கோரனாரு கொள்ளையாடும் கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை கொடல உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்னாரு பாறை மேல கோரனாரு 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 எக்காலம் கட்டினாரு கோரனாரு கோட்டகோபுரம் வந்தாலும் கோடி சொகந்த தந்தாலும் சேனக்காக்கு வீரக்கோரன் உன்னை போல வேறாரு கூட்ட கலைக்கும் கூட்டங்கள் சூழ்ச்சி செய்துதான் வந்தாலும் ஆணி பேரலையை போடு எழுந்து ஆடும் தாண்டவ கொண்டாரு போராடாரு எங்கள் போராடாரு போராடாரு மாதகமா நின்னாரு போராடாரு கொள்ளையாடும் கூட்டத்தை கொள்ளும் தொகை கூட்டத்தை கொடல உரிமை மாலைய போட்டு காவல் காத்து நின்றாரு பாரம் மேல கோரனாரு மாதகமா நின்னாரு கோரனாரு எட்டூரு எல்லை தாண்டி கோரனாரு எட்டாலும் தட்டினாரு கோரனாரு கேப்டன் மில்லரோட கேப்டன் அவர்களை கூப்பிட வேண்டிய தருணம் வந்துருச்சு. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? டிஜி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னை நம்பி இவ்வளோ பெரிய படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ லைக் டு தேங்க் மை டிரெக்ஷன் டீம் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம், ராஜ்குமார், இவங்க எல்லாருக்கும் என்னோட இது நான் 2011 நான் தேவ்தாஸ்ன்னு ஒரு கதை எழுதினேன். அந்த கதைக்கு நான் டியை தேடினேன், மீட் பண்ண முடியல. அவர் அப்பயே பிரிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நம்ம நடக்கல. அண்ட் தென் ராக்கி அதையும் எழுதி முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட்ல அவருக்கு பிச் பண்ணணும்னு நினைச்சேன், அது நடக்கல. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு நீங்க கேப்டன் மில்லர் நான் அவர்கிட்ட பிச் பண்ணணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னா நான் டக்குங்கிற அதை எப்படி சொல்றது டக்குன்னு அமிச்சிட்டேன். எனக்கு என்னன்னா ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்தது திருப்பியும் ஒன்று பண்ணுறோம் விச் இஸ் பிகா. அதுவும் வேற ஒரு இதுக்காக பிச் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவில் இருந்தேன், வேற ஒரு ப்ரொடக்ஷன் வேற லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு. பட் அதை பிச் பண்ண அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படிதான் எனக்கு என்ன கதை யோசிச்சாலும் ஈ கம்ஸ் ஃபர்ஸ்ட்.
ஸோ அந்த ஒரு இது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஃபார் மீ. ராக்கி அண்ட் சானிகா இதம் ரெண்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி said yes, which is a huge trust and அது வந்து ஒரு ப்ரெஷர் என் மேலே தான். எனக்கு தான் அது பெரிய ப்ரெஷர். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக அனஸ்திஷியா போட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், கொஞ்சம் பிளாங்காக சுற்றிட்டு இருக்கேன். எப்போ ரிலீஸோ ஒர்க்கு மட்டும் ஃபுல்லாக முடிக்கணும்னு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஃபார் த ட்ரஸ்ட் அண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தென் ஜிவி 12 இயர்ஸ்க்கு முன்னாடியே படம் பண்ண வேண்டியது, பட் அது நடக்கலை. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்தில் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தீப் ஆல்சோ. சந்தீப்பும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். சப்போஸ் டு டூ அ ஃபிலிம், அது நடக்கலை. எல்லாமே நடக்காத விஷயம் இப்போ தான் நடக்குது. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் தென் சிவண்ணா. எனக்கு அர்ஜுன் வந்து மஃப்டி படத்தோட ட்ரெய்லர் காமிச்சாரு, பார்த்தேன். எனக்கு சாரோட இது ரொம்ப பிடிச்சிருந்தது, கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு we went to பெங்களூர். அங்கே வந்து he was shooting, அங்கே ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கேரவான்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் என் ஃபேஸுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பைசப்ஸ் இருக்குது. அந்த பைசப் என் மூஞ்சி அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் மேலே திரும்பி பார்த்தா ஒரு பாடி கார்டு என்ன வேணும்னு கேட்டார். சாரை பார்க்கணுன்னு உள்ளே போனேன். எனக்கு காட்ஃபாதர் படத்தோட சீன்குள்ளே போன மாதிரி இருந்தது. அண்ட் ஐ டோல்ட் him the script and அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பண்ணுறேன், எனக்கு தனுஷோட ஃபேன், எனக்கு அவருக்காகவும் நான் இதை படம் பண்ணுறேன்ற மாதிரி we came on board. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் சார் வராரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன், ஏன்னா இஸ் அ சூப்பர் ஸ்டார். ஃபர்ஸ்ட் டே வந்து குதிரை ஓட்டுற சீக்வன்ஸ் இருக்குது. சார் வந்தார், குதிரையில் ஏறினார். அந்த ஷார்ட் எடுத்தோம். ஷார்ட் முடியும் போது குதிரையிலேருந்து கீழே விழுந்தார். குதிரை கீழே விழுந்தது. கீழே விழுந்தோடனே எங்களுக்கு வந்து என் மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிடுச்சு. அடாடா, கர்நாடகாவில் இருக்க மொத்த பேர் நம்மளை போட்டு அடிக்க போகிறாங்களே, பார்டரை க்ளோஸ் பண்ணுங்கடான்ற மாதிரி யோசித்தேன். அங்கேருந்து ஓடுறேன், திடீர்னு அதே பைசப்ஸ் எனக்கு தள்ளி விட்டுட்டு அவன் எங்களை தாண்டி ஓடுது. சொல்லிட்டு அங்கே கிட்ட போய் பார்த்தா சார் அப்படியே ஏந்துட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு அடிப்படல, இன்னொரு டேக் போகலான்னாரு. தெய்வமே, ரொம்ப இதாக it made it easy for us to work with them. அண்ட் அந்த ப்ரெஷர் இல்லை, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி இதில். அண்ட் எங்கள் எல்லாரையும் ஃபஸ்ட் டேலேருந்து என்னை போட்டு பயங்கரமாக ரேக்லாம் பண்ணார். உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு கேட்டார். எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குது சார்ன்னு சொன்னேன். சார், யூ மேட் இட் ஈஸி ஃபார் அஸ். நீங்கள் ஒரு நாள் செட்டுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். பேச தெரியாது நீங்கள் இல்லை, வரும்போது கொஞ்சம் எழுதி எடுத்துட்டு வந்தேன், கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. அப்படியா? விஜய் மேம், ரொம்ப நன்றி மேம். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ அகெயின். வந்திருக்க மாரி பிரதர், ரொம்ப தேங்க்யூ. பிரியங்கா, ஃபஸ்ட்டு டே வந்தோடனே கன் எடுத்து கையில் கொடுத்துட்டோம். ஒரு 4-5 பேரை சுடணும், இங்கே தாவணும், இங்கே இருந்து குதிக்கணும்னு வந்தாங்க. வந்துட்டு ஃபஸ்ட் டே ஆக்ஷன், ஓடுங்க, நடங்க, கீழே குனிங்க, இப்படின்ற மாதிரி தான் இது கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு ஹாஃப் டே முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் நிவேதிதா கூட போய் கேட்டாங்க, இப்படி தான் எங்கள் ஷூட் நடக்குமா? அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க செட்டில். அப்புறம் பழகிட்டாங்க. அந்த சைக்கோ பரவாயில்லன்ற மாதிரி அவங்க பழகிட்டாங்க. தேங்க்யூ பிரியங்கா. குழந்தை சிரிப்பு இருக்கு சார் உங்ககிட்ட, கண்டிப்பா இருக்கு. அதுல தான் எல்லாரும் மயங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்கீங்க. அண்ட் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு கேப்டன். தேங்க்யூ. Kudos to all your hard work. Thank you.